வணக்கம் சார். ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சுதா காசுன்னு சுதாகர் பேசுறேன். எப்பவுமே நம்ம ஒரு சனிக்கிழமை ஆச்சுன்னா ஷாப் வீடியோ போடுவோம். நெறைய கஸ்டமர் என்னென்ன வண்டி இருக்கு ஒரு ஷாப் வீடியோ போடுங்க சார்ன்னு கேட்டிருந்தீங்க. நேத்தே 2, 3 கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப் வீடியோ காட்டுங்க சார் என்னென்ன வண்டி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. நம்ம சாட்டர்டே தான் சார் ஷாப் வீடியோ போடுவோம். வண்டி பாருங்க. கமர்ஷியல் அதாவது டாடா ஏசி 2021 சிங்கிள் ஓனர் சார். எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது. கிலோமீட்டர் பார்த்தோம்னா ரொம்ப லோ மைலேஜ் தான் ஓடிக்கு. இது BS6. இந்த வண்டி வந்து ஓப்பன் வண்டி, கண்டெய்னர் கிடையாது சார், ஓப்பன் வண்டி. இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,75,000 கேட்குறாங்க சார் வண்டிக்கு. அது ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் தான். கிட்ட வாங்க. இந்த வண்டி வேணும்னா ஃபுல் வீடியோ நாளைக்கு சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வண்டியை பார்த்துங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ சார். டியாகோ 2016 செகண்ட் ஓனர் சார். டீசல் வேரியண்ட்டு. ஏசி பவர் ஸ்டேரிங் வண்டி. வண்டி வந்து பக்கவாக இருக்கும். ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கி எல்லாமே ரிமோட் கீலேருந்து வருது சார். வண்டி வந்து குவாலிட்டியான வண்டி. டீசல் வேரியண்ட்டு. இன்னைக்கு மார்க்கெட்டு ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது. நம்ம வந்து ரொம்ப நெகோஷியபிள் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். 2,50,000 இந்த வண்டி கொடுத்துடலாம் சார். வந்து பாருங்க. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாயி i10 சார். உண்டாயி i20 TN23 ரிகார்டு. TN23 ரிகார்டு. தேர்ட் ஓனர் கண்டிஷனுங்க சார். இது ஒரு டீசல் வேரியண்ட்டு. அதாவது i20லே அஸ்டான்னா ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் ஆகி, ஏபிஎஸ், ஏர்பேக்கு, டச் ஸ்க்ரீன் செட்டுலேருந்து எல்லாமே நீட்டாக இருக்குது சார். வண்டி வந்து சுத்தமான வண்டி. இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,50,000 கேட்டிருந்தாரு. அவர்கிட்ட பேசி இப்போ 2,40,000 கொடுக்கலான்னு சொல்லியிருக்காரு சார். கிட்ட வாங்க, ஒரு சின்ன நெகோஷியபிள் இந்த வண்டி எடுத்து கொடுத்தோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாயி i20 டீசல் சார். டீசல் அதாவது இதில் ஓனர் மட்டும் ஃபோர்த் ஓனர். ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே இருக்கும். ரிவர்ஸ் கேமரா இருக்கும். டச் ஸ்க்ரீன் செட் இருக்கும். ஏசி எல்லாமே பக்கா கண்டிஷன் இருக்கும். டீசல் வேரியன்ட். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2,20,000 தான் சார் கேட்குறாங்க. கிட்ட வாங்க, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ல இந்த வண்டி எடுத்து கொடுத்துட்றேன். நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் சார். நிறைய கஸ்டமர் வந்து லோ பட்ஜெட்ல ஷிஃப்ட் கேட்டிருந்தீங்க. நம்ம ஆஃபீஸில் ரெடியாக இருக்கு பாருங்க சார். 2008 மாடல். 2008 10ஆம் மாதம் வண்டி. எஃப்சி பார்த்தோம்னா 2028 10ஆம் மாதம். 2 மாதம் கம்மியாக 2029 வரைக்கும் எஃப்சி லைவ்ல இருக்கிற வண்டி. இன்ஜின் நாய்ஸ் பக்காவாக இருக்கும். ஏசி பக்காவாக இருக்கும். டீசல் வேரியன்ட் அதாவது VDI. ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே வரக்கூடிய வண்டி. வண்டி வந்து டயர் பாயிண்ட்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். இது ஒரு டீசல் வண்டி. இது வந்து ஓனர் பார்த்தோம்னா தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது சார். இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணி இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,80,000 கேட்டிருந்தாங்க. இப்போ அவர்கிட்ட பேசி வெரி ஃபைனலாக 1,75,000 கேட்டிருக்காரு. நீங்கள் கிட்ட வாங்க, அது கூட பிக்சர் கிடையாது, நெகோஷியபிள் பண்ணி எடுத்து கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா 2016 பீட்டு சார். நிறைய கஸ்டமர் வந்து பீட் வந்து நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. நிறைய கஸ்டமருக்கு எடுத்தீங்க. இது சில்வர் கலர் வண்டி சார். வண்டி பாருங்க, சூப்பராக இருக்கும். 2016 ஆகஸ்ட் வண்டி பார்த்தோம்னா 2016ல் 10ஆம் மாதம் வண்டி. ஏசி பவர் ஸ்டேரிங் வண்டி, பவர் விண்டோ வராது. இன்ஜின் நாய்ஸ் பக்காவாக இருக்குது சார். இன்ஜின் நாய்ஸ் பக்காவாக இருக்கும். ஏசி எல்லாமே பக்காவாக இருக்கும். டச் ஸ்க்ரீன் செட்டோடு இருக்குது. டயர் பாயிண்ட் பார்த்தோம்னா ஆவரேஜ் எல்லாமே ஒரு 50% இருக்கும் டயரு. வண்டி வந்து குவாலிட்டியான வண்டி. இதுக்கு கஸ்டமர் வந்து 1,60,000 கேட்டிருந்தாரு. இப்போ அவர்கிட்ட பேசி 1,55,000 கொடுத்துலான்னு சொல்லிக்கிறாரு. கிட்ட வாங்க, அது கூட ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் தான். வாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ரிட்ஸ் சார். மாருதி ரிட்ஸ் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க. இது 2010 சிங்கிள் ஓனர் இல்லைங்க சார். 2010 5ஆம் மாதம் வண்டி. எஃப்சி பார்த்தோம்னா இப்போ தான் முடிஞ்சிருக்கு. 23 நாள் ஆகுது. எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் லைவ் பண்ணோம். வண்டி வந்து ரொம்ப குவாலிட்டியான வண்டி. ஃப்ரண்ட் ரெண்டுமே புது டயரு. பேக் பார்த்தோம்னா ஒரு 60 காசு கண்டிஷன் இருக்கும். வண்டி எடுத்தால் எந்த வேலையும் கிடையாது சார். ஒரு எஃப்சி இன்சூரன்ஸ் வரைக்கும் பண்ணால் போதும். வண்டி வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். இது ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது சார். இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணி இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,90,000 கேட்டிருந்தாரு. இப்போ அவர்கிட்ட பேசி வெரி ஃபைனலாக 1,80,000 கேட்குறாரு. அது கூட கிடையாது சார். நீங்கள் கிட்ட வாங்க, முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வண்டி பேசி ஒரு 175க்கு நான் எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ சார். மகேந்திரா ஸ்கார்பியோலே வண்டி பாருங்க. இது ஒரு பக்கா ஒரிஜினல் டீல் இருக்கு. 2004 மாடலு. எஃப்சி பார்த்தோம்னா 2030 வரைக்கும் எஃப்சி லைவ். இன்சூரன்ஸ் 1 இயர் இருக்கு. வண்டியில ஒரு சின்ன டென்ட்டோ கிராச்சஸ் எதுவுமே கிடையாது. இது ஒரு ஒரிஜினல் பெயிண்டிங். அதாவது கம்பெனியில் எப்படி வந்ததோ அதே பெயிண்டிங் தான். ஏசி எல்லாமே பக்கா கண்டிஷன் இருக்கும். இது ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது சார். இதுக்கு வந்து கஸ்டமர் 3,400 3 கேட்டிருந்தாரு. இப்போ அவர்கிட்ட பேசி 2,75,000 இந்த வண்டி கொடுத்துலான்னு சொல்லிக்கிறார் சார். ஃபைனலாக 2,75,000 கொடுத்துலான்னு. கிட்ட வாங்க, முடிஞ்சா ஏதாவது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ல இந்த வண்டி எடுத்து கொடுத்துறேன். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ சார். மகேந்திரா ஸ்கார்பியோவில் 2007 மாடல்.
எஃப்சி பார்த்தோம்னா 27 வரைக்கும் இருக்கும். இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கும். இது ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது சார். வண்டியில வந்து ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்கு. அதுக்காக ரேட் எல்லாம் மைனஸ் பண்ணி தான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வண்டிக்கு வந்து கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,40 கேட்டாரு. இப்போ அவர்கிட்ட பேசி 2,30,000 கொடுக்கலான்னு சொல்லிக்கிறேன் சார். அது கூட ஃபிக்ஸட் கிடையாது. கிட்ட வாங்க, முடிஞ்ச அளவுக்கு ரேட்டை நெகோஷியபிள் பண்ணி எடுத்து கொடுத்துடலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஜைலோ சார். மகேந்திரா ஜைலோலே 2009 சார். இது 2009 E8 ஃபுல் டாப் எண்ட் வேரியன்ட். அலாய் வீல் எல்லாமே வரும். 4 டயருமே நியூ பிராண்டு தான். 4 டயருமே புது டயர் தான் போட்டிருக்காங்க. இந்த ஸ்கார்பியோவுக்கும் 4 டயருமே புது டயர் தான் சார். இந்த வண்டிக்கு பார்த்தோம்னா எஃப்சி இன்சூரன்ஸு கிடையாது. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸு நேம் ட்ரான்ஸ்ஃபர் 3மா கஸ்டமரே எடுத்து கொடுத்துருவாரு. இது ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது சார். மகேந்திரா ஜைலோ வண்டி வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்குது. இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,40 கேட்டிருக்காரு சார். கிட்ட வாங்க, முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்கும். பார்த்தோம்னா 2013-14 ரிஜிஸ்ட்ரேஷன். 2013-14 ரிஜிஸ்ட்ரேஷன் ஜைலோ செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. டீசல் வேரியன்ட். இது ஒரு டி சரண்டர் ஓன் வண்டி சார். இது 2013-14 ரிஜிஸ்ட்ரேஷன் மேனுவல். அதாவது ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் வரும் வண்டியில். பவர் விண்டோ வராது சார். இது வந்து 2013-14 ரிஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஓனரு. இன்சூரன்ஸ் கிடையாது. எஃப்சி லைவில் உள்ள வண்டி. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2,80,000 தான் சார் கேட்டிருக்காங்க. கிட்ட வாங்க, ஒரு சின்ன பார்கிங் பண்ணி இந்த வண்டி எடுத்து கொடுத்துடலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ சார். இப்போ தான் நம்ம ஆஃபீஸுக்கே வந்தது இந்த வண்டி. இந்த வண்டி பாருங்கள், ஒரு பிளாக் கலரு. வண்டி வந்து குவாலிட்டியாக இருக்கும். 2006 மாடல் ஃபுல் டாப் எண்ட் வேரியன்ட். வண்டியில் பார்த்தோம்னா வேலைன்னு எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி தான். வண்டி வந்து எஃப்சி பார்த்தோம்னா 2027 லாஸ்ட் வரைக்கும் எஃப்சி இருக்குது. இதில் 4 வீலுமே அலாய் வீல் தான். அலாய் வீல் பாருங்கள், எல்லாமே அலாய் வீல் தான். டயர் பார்த்தோம்னா ஆவரேஜாக ஒரு 50% சார். டயர்லாம் ஒரு 50% இருக்கும். வண்டியில் வந்து ஒரு டிங்கர் வேல்யூ டச்சப்பு எதுவுமே கிடையாது. வண்டி எடுத்தால் அப்படியே ஓட்டலாம். ஏசி ஒர்க்கிங் உள்ள வண்டி சார். இது ஏசி ஒர்க்கிங் உள்ள வண்டி. இன்ஜின் நாய்ஸ் பக்காவாக இருக்கும். இதனோட ஃபுல் வீடியோவை வந்து நாளைக்கு காலையில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்டிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,75,000 கேட்குறாரு சார். நீங்கள் கிட்ட வாங்க, முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட பேசி ரேட்டை நெகோஷியபிள் பண்ணி எடுத்து கொடுத்துடலாம். நிறைய கஸ்டமர் வந்து ஆம்னி கேட்டிருந்தீங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி 2011 மாடல் சார். செகண்ட் ஓனர் எம்டிஎஃப். எஃப்சி வந்து 2026 3ஆம் மாதம் வரைக்கும் எஃப்சி லைவில் இருக்குது. இது ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன். இது எம்டிஎஃப்லேயே செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி வந்து குட் கண்டிஷன் இருக்கும். இன்ஜின் எல்லாமே, பாடி லைன் எல்லாமே. இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,55,000 கேட்குறாங்க. நீங்கள் கிட்ட வாங்க, முடிஞ்ச அளவுக்கு ரேட்டை நெகோஷியபிள் பண்ணி எடுத்து கொடுத்துருவோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி சார். மாருதி ஆம்னி 2007 8 ரிஜிஸ்ட்ரேஷன். 2029 வரைக்கும் எஃப்சி லைவில் உள்ள வண்டி. இது ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனுக்கு சார். சாரி, தேர்ட் ஓனர் கண்டிஷனுக்கு. இது எம்டிஎஃப் எலக்ட்ரானிக் இன்ஜினு. டயர் பாயிண்ட்லேருந்து பாடி லைனிங்லேருந்து எல்லாமே பக்கா இருக்கும். எஃப்சி வந்து 29 வரைக்கும். இன்சூரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த் இன்சூரன்ஸ் லைவில் உள்ள வண்டி. வண்டி எடுத்த எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. நிறைய கஸ்டமர் லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க. நம்ம ஆஃபீஸில் ரெடியாக இருக்குது சார். அதாவது 5 வருஷம் பேப்பர் கரண்ட்டில் உள்ள வண்டி. ஏது இன்சூரன்ஸும் லைவில் உள்ள வண்டி. நீ இந்த வண்டி எடுத்தோம்னா எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, அப்படியே யூஸ் பண்ணலாம். இந்த வண்டிக்கு வந்து கஸ்டமர் வந்து 1,25,000 கேட்டிருந்தாரு. இப்போ அவர்கிட்ட பேசி ஃபைனலாக வந்து 1,20 கொடுத்துருக்கிறாரு. கிட்ட வந்து பாருங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி சார். ஹோண்டா சிட்டி செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட்டு. 2005 மாடல். 2025 லாஸ்ட் வரைக்கும் எஃப்சி இருக்குது சார். இது ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி பாருங்க, அவுட்டர் லுக்லேருந்து எல்லாமே தெளிவாக இருக்கும். ஏசி எல்லாம் பக்காவாக இருக்கும். ஹோண்டா சிட்டி இன்னைக்கு மார்க்கெட்டில் ப்ரைஸுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,60,000 1,60,000 கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு கொடுக்க போகிற ப்ரைஸ் ரொம்ப லோ தான். வெறும் 1,35,000 இந்த வண்டி கொடுத்துடலாம் சார். வெறும் 1,35,000 ஹோண்டா சிட்டி ஏசி ஒர்க்கிங் உள்ள வண்டி. இன்ஜின் நாய்ஸ் எல்லாமே பக்காவாகுது. நேரில் வந்து பாருங்க, வண்டி பிடிச்சா ரேட்டு பேசி எடுத்து கொடுத்துடலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட். நிறைய கஸ்டமர் வந்து ஸ்விஃப்ட் வேணும்னு கேட்டிருந்தீங்க. நம்ம ஆஃபீஸில் ரெடியாக இருக்குது பாருங்க சார். இது ஒரு 2010 மாடல். 2010 10ஆம் மாதத்து வண்டி. எஃப்சி பார்த்தோம்னா 2025 10ஆம் மாதம் வரைக்கும் எஃப்சி லைவு, இன்சூரன்ஸ் லைவு, ஏசி பக்கா கண்டிஷன் இருக்கும். இதில் டீசல் வேரியன்ட். டீசலு, அதாவது பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ மட்டும் வராது. ஏசி பவர் ஸ்டேரிங் வண்டி வரும். டீசல் வேரியன்ட் சார். இது ஓனர் பார்த்தோம்னா 4th ஓனர். இதுக்கு நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு. 2,15,000 இந்த வண்டி கொடுக்கல சார். 2010 மாடலு டீசல் வேரியன்ட். இன்ஜின் நாய்ஸ் பக்காவாக இருக்கும்.
ஏசி பக்காவா இருக்கும். இதுக்கு நம்ம கொடுக்க போற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 2,15,000 இந்த வண்டி கொடுத்துலாம். நேர்ல வந்து பாருங்க. அதுக்கடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து 800லயே தெளிவான வண்டி கேட்டிருந்தீங்க. இந்த வண்டி பாருங்க சார். அதாவது மதுரை கிட்ட இருந்து வண்டி வந்திருக்கு. வண்டி நம்பர் பாருங்க TN 59. இது ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. 800 மாருதி 800 2001 மாடல். எஃப்சி பார்த்தோம்னா 2029 வரைக்கும் இருக்கு. எஃப்சி வந்து 29 வரைக்கும் லைவ்ல இருக்கு. இன்சூரன்ஸ் 1 வருஷம் இருக்கு. மியூசிக் சிஸ்டம் எல்லாம் பக்காவா இருக்கும். பிளஸ் இதுல அடிஷனலா எல்பிஜி என்டாஸ்மெண்ட் உள்ள வண்டி சார். இது பெட்ரோல்லையும் ஓட்டலாம், எல்பிஜிலையும் ஓட்டலாம். இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கிட்ட பேசி ரேட் வந்து வெரி ஃபைனலா 65 ரூபாய் கேட்டிருக்காங்க சார். 65 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம். நேர்ல வந்து பாருங்க. நிறைய கஸ்டமர் ஓட்ட பழகத்துக்கெல்லாம் கேட்டீங்க. இது பழகலாம், லாங் வேலை போகலாம். இது எம்டிஎஃப் இன்ஜின், அதாவது கார்பரேட்டர் டைப் கிடையாது சார். எம்டிஎஃப் இன்ஜின் 2001 மாடல். எஃப்சி பார்த்தோம்னா 29 வரைக்கும் லைவ்ல இருக்கும். இன்சூரன்ஸ் 1 வருஷம் லைவ்ல உள்ள வண்டி. எல்பிஜி என்டாஸ்மெண்ட் உள்ள வண்டி. வண்டி எடுத்த எந்த வேலையுமே செய்யல, வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கலாம். இந்த வண்டிக்கு வெரி ஃபைனலா 65,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் சார். வந்து பாருங்க. நிறைய கஸ்டமர் வந்து ஷாப் வீடியோ போடுன்னு கேட்டிருந்தீங்க. நம்ம ஆஃபீஸில் சாட்டர்டே மட்டும்தான் சார் ஷாப் வீடியோ போடுவோம். நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஒரு 25 27 வெஹிக்கிள் இருக்குது ரெடியாக. நீங்கள் நேரில் வாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கஸ்டமர் வண்டி, டீலர் வண்டிக்கு தான் டைரெக்டாக நேரில் பேசி தான் நம்ம எடுத்து கொடுத்துறோம். அதுக்கு முன்னே நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு டு சோளிங்கருக்கு போகிற ஹைவேயில் ஜம்புகுளம் கூட்டுறோம் சார் நம்ம லொக்கேஷனே. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தெளிவான தரமான வண்டிகளை தினமும் ஒரு வண்டி வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு சில வண்டிங்களை வந்து சோல்டு வீடியோ போடக்கூடாது. ஏன்னா டீலருங்களுக்கு கொடுக்குற வண்டிங்க சோல்டு வீடியோ போட மாட்டோம். அதனால வந்து தெளிவான வண்டிகளை தான் கொண்டு வந்திருக்கோம். நிறைய கஸ்டமர் 800 கேட்டீங்க. 800 நம்மக்கிட்ட 2 இருக்கு. மாருதி ஜென் இருக்கு, இண்டிகா இருக்கு, ஷிஃப்ட் 2 இருக்கு. அதுக்கடுத்து i20 இருக்கு. i20 இன்னும் 2 வண்டி வரப்போகுது. எல்லாமே தெளிவான வண்டி சார். வண்டி எடுத்தால் எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டிகளை தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம். நீங்க வந்து தெளிவாக செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம். நம்ம சேனலுக்கு முழு சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களோட ஆதரவால தான் நான் இவ்வளோ வண்டிங்களையும் கஸ்டமர்கிட்ட பேசி கொண்டு வந்துட்டு இருக்கேன். நம்ம சேனலுக்கு வந்து முழுசா பாருங்க. முழுசா பார்த்துட்டு என்னென்ன டீட்டெயில் வேணுமோ இந்த ஸ்க்ரீனில் நம்பர் தரேன், அதுக்கு கால் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மிக ஆதரவு கொடுக்குற அத்தனை பேருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி.